உன்னோட பிள்ளைக்கு வேணுனது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை நடத்துகிறது ஒரு பக்கம் இருந்தாலும்ப்பா, இது வரைக்கும் உன்னை நம்பி நான் காலடியில் பணிகிறேன். எந்த குத்தவரை இருந்தாலும் நீக்கி ஆண்வேரசி விளக்கத்தில் புத்தியை நல்ல புத்தி கொடுக்கணும். அவன் போய் நல்ல முறையில் தங்கி தொழிற்கல்வி சம்மந்தமான படிப்பை தெளிவாக படிக்கணும். அவன் படிப்பில் தெளிவு இருக்கணும். அதே சமயத்தில் அவன் அந்த படிப்பை முடித்து வந்தால் அவனுக்குன்னு ஏதாவது ஒரு அமைப்பை காட்டி நீ தான் வழி பண்ணணுன்னு சொல்லி கேள்வி கேட்டால் அதுக்கு தரணும் முதைய உத்தரவு சொல்லியிருக்கேன். அதே வேணி பொன்னாளுங்கிறது இப்போ 2 இதுக்கும் நல்ல கட்டணம் குந்தலாங்கிற கரகமும் வருதுப்பா. அதே சமயத்தில் வேலை வாய்ப்பு கரகமும் வருது. அதனால் 2ல் நீ எது உனக்கு தெளிவுன்னு நீ முடிவு பண்ணிக்கலாம். 2ம் ஒரு சேர வரக்கூடிய சூழல் ஏற்படுது. ஒரு சேர வந்தாலும் இப்போ கொஞ்சம் அர்ஜென்ட் படாத இருக்கிறது நல்லது அந்த விஷயத்தில். ஏன்னா அவளை தெளிவுபடுத்தி குந்த வச்சு அதுக்கும் பிற்பாடு 1 வருடமோ 2 வருடமோ கழித்து செஞ்சுக்கிறது நல்லது. அதே நீ 2ஆள் பொண்ணாளுங்கிறதுப்பா செலுத்தின புத்திங்கிறதுன்னு இப்போ கொஞ்சம் சுய புத்தி இல்லாமல் ஒரு சின்ன சின்ன தவறுகளை நடத்திட்டு வருது. அந்த தவறை கொஞ்சம் திருத்தறதுக்கு வழி பண்ணுப்பா. ஏன்னா கூடுவார் தோஷத்தில்ங்கிறது அந்த கூத்து நடந்துக்கிட்டு வருது. அந்த பொண்ணாளி மிரட்டி கேட்டாலே அதுக்கான வாக்குமூலம் சொல்லுவா. அதை நான் வெளிப்படையாக சொல்ல விருப்பம் இல்லை. அந்த பொண்ணால் சின்ன பொண்ணாளங்கிறது கொஞ்சம் அதட்டி வை. நல்லவளை பற்றி உனக்கு பிரச்சனை வராது. அவள் படிப்பு ரீதியாக பிரச்சனை இல்லை, வேலை வாய்ப்பு ரீதியாக அவனை பிரச்சனை இல்லைப்பா. பெரியவளுக்குங்கிறது கொடுக்குறேன்னு சொன்னது கொடுக்க வேண்டிய டயத்தில் கொடுக்குவேன். அவள் என்ன இடத்துல நீட்ட வேண்டியது சொச்சம் வச்சு நிற்கிறா. அதை காணிக்க வரும்போது கட்டடத்தில் வாங்கிட்டு அவளுக்கு சொன்ன டயத்தில் சொன்னதுமே நீ கொடுப்பேன். நீ எல்லையில் நடக்கிற ஒரு சிக்கலை மனசில் எண்ணி அதுக்கு ஒரு வா வழி வெட்டுங்கிற இக்கட்டில் குந்தின அந்த வா வழிக்குப்பா இன்றைக்கும் சொல்கிறேன். என்றைக்கும் நீ கட்டடத்தில் உத்தரவு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. உன் வாரிசு விளக்கத்துக்கும் சரி, குடும்ப விளக்கத்துக்கும் சரி, எதிரினுடைய தொல்லைக்கும் சரி, எல்லையில் குந்தி எப்போதும் நீ என்னை எப்படி கூப்பிட்டு அழைப்பியோ அதேமாதிரி அழைச்சி நீ கட்டடத்தில் விளக்கு வச்சாலே போதும். இங்கே வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வர்றது நீ என்ன செய்யணுன்னாப்பா, ஒரு பருவத்துக்கும் அம்மாசிக்கும் நீ பட்டிய வரியா உன்னால் முடிஞ்ச ஒரு கற்பூரத்தை ஏற்றினா ஒரு விளக்க வச்சேன்னு நீ பார்த்துட்டு போயிட்டுருக்க வேண்டியதான். விசேஷ நாளில் குந்தி இருந்து வேடிக்கை பார்க்கணும் ஆசைப்பட்டால் மட்டும்தான் நீ இங்கே காத்துட்ருக்கணும். தவிர மற்ற நாளுக்கோ மற்ற செய்திக்கோ நீ காத்துட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு நல்ல காலம் நல்ல நேரங்கிறது ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா. இனிமேல் எவன் தடை போட்டாலும் நிப்பாட்ட முடியாது. எந்த ஒரு விஷயம்னாலும் கொஞ்சம் தடுங்களாக தெரியும். ஆனால் மறுபடியும் அந்த விஷயம் எல்லாமே வெற்றி அடைஞ்சு தான் ஒரு மூஞ்சி. முன்னே வச்ச காலம் உனக்கு பின்ன வைக்க வேண்டிய அவசியம் வராது. எவன் உனக்கு தடை போட்டாலும் அத்தனை தடையும் அறுத்து தகர்த்து காட்டி விடுவான். நீ அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிரியாலேயோ மற்ற வேலைப்பாடிகளோ தீவனைகளோ நடக்குன்னு பயப்பட வேணாம். அந்த அச்சங்கிறது உன் எல்லையில் மனசில் கொஞ்சம் கூட வரக்கூடாது. இது வரைக்கும் இப்படி இருந்தியோ அதேமாரி நீ இருந்து வா. நீ எங்கே இருந்தாலும் எதில் நின்னாலும் நீ நின்று கூப்பிட்ற இடத்த நான் வர தயார். உனக்கு எந்த இக்கட்டும் வராது. உன் மனசில் இன்னும் 2 கோட்டை வச்சுருக்க. அந்த கோட்டையை நிறைவேற்றி தானே நீ பயப்பட வேணாம். உனக்கு கூடிய விரைவில் நிறைவேற்றி தரப்பா. உனக்கு அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. காலம் கடந்தாலும் காலம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும்ப்பா உனக்கு நல்லா தெளிவாக முடித்து தர வேண்டியது என்னுடைய இது. இழந்தத்தை மூட்டு தரணும் ஒன்று. அதே சமயத்தில் ஒன்று இடத்துல நான் வரேன்னு சொன்னதுக்கும் விளக்கம் தரேன். கொஞ்சம் அவதிப்படாத, அவகாசம் கொடு. கண்டிப்பாக நீ நினச்ச கோட்டையை முடித்து தரேன். பயப்பட வேணாம்.